அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய கேள்விகள். முதல் கேள்வி வங்காளம் மற்றும் ஒரிசா மக்கள் எந்த இனப்பிரிவை சார்ந்தவர்கள்? இந்த வங்காளம் மற்றும் ஒரிசா பகுதியை சேர்ந்த மக்கள் எந்த இனப்பிரிவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மங்கோலிய மற்றும் திராவிட கலப்பினத்தை சார்ந்தவர்கள், ஒரிசா மற்றும் வங்காள பகுதிகள். அடுத்து இரண்டாவது கேள்வி, அசாமில் வாழும் மக்கள் கீழ்கண்ட ஒரு இனக்குழுவை சார்ந்தவர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள். வடகிழக்கு இந்தியாவில் பெரும்பாலும் மங்கோலியர்கள் தான். அடுத்து மூணாவது கேள்வி, கீழ்கண்ட ஒரு மனித இனத்தால் முக்கியமான சுழலும் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது யாருன்னா புதிய கற்கால மனிதன் காலத்துல தான் இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பும் இந்த சக்கரமே ஆகும். அடுத்து நான்காவது கேள்வி, புராதன மனிதன் முதலில் கற்றுக்கொண்டது என்ன? பழங்கற்கால மனிதன் முதல்ல என்னத்தை கற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயை உண்டாக்குதல், நெருப்பை உண்டாக்குதல் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முதல் படிநிலையாக காணப்பட்டது. அடுத்த ஐந்தாவது, ஹரப்பா கலாச்சாரத்தை கீழ்கண்டவற்றுள் எவை பறைசாற்றுகின்றன? எவைன்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தான் பறைசாற்றுகின்றன. அங்கே எழுத்துப்பூர்வமான சான்றுகள், கல்வெட்டுகள் போன்றவை எதுவுமே கிடைக்கல. மட்பாண்டங்கள், அந்த முத்திரைகள் போன்ற தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் தான் பொருட்கள் தான் கிடைத்துள்ளன. அடுத்த ஆறாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிக மக்களை யார் ஆட்சி செய்திருக்கலாம்? யார் ஆட்சி செய்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள். அங்கே இருக்கிற அந்த ட்ரேடிங் பீப்புள் தான் ஆட்சி செய்தார்கள் என்ற கூற காணப்படுகிறது. அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகம் பரவிய இடங்கள் எது எது? எந்த இடத்துலலாம் பரவி இருந்துச்சு? பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான், குஜராத், இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், கீழே இந்த மகாராஷ்டிரா பகுதி வரைக்கும் பரவி இருந்தது. ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லையும் பரவி இருந்தது. அப்போது சிந்துவெளி நாகரிகம் 1.5 மில்லியன்ல இருந்து 1.3 மில்லியன்ல இருந்து 1.5 சதுர கிலோமீட்டர் வரை பரப்பளவு கொண்டது. சமகால நாகரிகங்களிலே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பகுதி சிந்துவெளி நாகரிக பகுதி தான். அடுத்து எட்டாவது கேள்வி, ஹரப்பா மக்கள் இறந்தவர்களை என்ன பண்ணாங்க? புதைத்தனர். இந்த புதைத்தனர் அப்படின்றதுக்கான இது ஹரப்பாவில் காணப்படுகிறது, புதைப்படிமம். அடுத்து ஒன்பதாவது, நடனமாடும் பெண்ணின் உருவம் எங்கு கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. த டான்சிங் கேர்ள், செம்பினால் செய்யப்பட்டது. அந்த மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட அந்த பெண்ணின் உருவம் அது லாஸ்ட் வேக்ஸ் என்ற முறையில் அந்த செம்பு உருவச்சிலை செய்யப்பட்டது. அடுத்து 10, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மக்கள் வணங்கிய தெய்வம் எது? எந்த தெய்வத்தை இவங்க வணங்கினாங்க? பசுபதி என்னும் சிவனை தான் சிந்துவெளி நாகரிக மக்கள் வணங்கினார்கள். அடுத்து 11, சிந்து சமவெளி மக்களின் மிக முக்கிய உணவுப் பொருள் எது? கீழ்கண்டவற்றுள்ள உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆனால் அந்த மக்கள் பார்லி எனப்படும் உணவை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அடுத்து 12வது கேள்வி, 3 வேதங்கள் தான் தொடர்ச்சியான கருத்துக்களை கொண்டவை. கீழ்கண்டவற்றுள் தேவையற்ற வேதத்தை குறிப்பிடு. எதுனா அதர்வன வேதம். மொத்தம் வேதங்கள் 4: ரிக், யஜுர், சாம, அதர்வன. இது 3ம் தொடர்ச்சியான கருத்துக்களை கொண்டன. ஆனால் அதர்வன வேதம் அந்த தொடர்ச்சியான கருத்துக்களை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதர்வன வேதம் மந்திர பாடல்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அடுத்து 13வது கேள்வி, உபநிதங்கள் என்னும் சொல்லுக்கு சங்கதி என்ன? உபநிதங்கள் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அருகில் அமர்ந்து கற்றல் அப்படின்னு பொருள். ஆனா இதுல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஆரியர்களுடைய பொருளாதாரம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை பற்றியனதான் உபநிடங்கள். அடுத்து 14வது கேள்வி, வேத காலத்தை பற்றிய அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களை பற்றி குறிப்பிடுக. எந்த இடத்துல நடைபெற்றது பார்த்தீங்கன்னா அஸ்தினாப்பூர் மற்றும் அட்ரன்ஜிகோரோ இந்த இடத்துல தான் வேத காலத்தை பற்றிய அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றன. அடுத்து 15, தனிப்பட்ட வாழ்வை வர்ண முறை எங்கனம் பகுத்தது? எத்தனை வகையாக பிரித்ததுன்னா 4 முறை. என்ன முறைனா பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்னும் 4 பிரிவாக பிரித்தது. அடுத்து, நாத்திக மற்றும் வேத எதிர்ப்பு சம்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் யார்? யாருன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுல எந்த சமண மதம் மற்றும் பௌத்த மதங்கள் தான் இந்த நாத்திக மற்றும் வேத எதிர்ப்பு சம்கிய தத்துவத்தை தோற்றுவித்தது. அடுத்து, பெரும்பாலான சமண இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி எது? என்ன மொழியில எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா அர்த்த மகதி பிராகிருதம். அர்த்த மகதி என்ற மொழியில தான் சமண இலக்கியங்கள் பெரும்பாலும் எழுதப்பட்டது. அடுத்து, புத்த சரிதம் என்ற புகழ்வாய்ந்த இலக்கிய படைப்பை எழுதியவர் யார்? இந்த புத்த சரிதம் என்ற புகழ்வாய்ந்த இலக்கிய படைப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் தான் இந்த புத்த சரிதம் என்ற புகழ்வாய்ந்த இலக்கிய படைப்பை எழுதியவர். அடுத்து, புத்த மதத்தில் இருந்து சமண மதத்தை வேறுபடுத்தி காட்டுவது எதுனா எல்லா உயிரினங்களுக்கும் உயிரட்ட பொருட்களுக்கும் ஆத்மாவை கற்பித்தல். இதுதான் சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் இடையான வேறுபாடு. 21, மகா அலெக்சாண்டரின் தந்தை பெயர் என்னன்னா 2ஆம் பிலிப். அதுதான் மகா அலெக்சாண்டரின் தந்தை பெயர்.
அடுத்து 22வது கேள்வி, மகா அலெக்சாண்டர் இறந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு மகா அலெக்சாண்டர்? ஜூன் கிமு 223. ஜூன் கிமு 323 தான் வந்து மகா அலெக்சாண்டர் இறக்குறாரு. மகா அலெக்சாண்டர் இறந்த ஆண்டு ஜூன் கிமு 323. அடுத்து மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார்? இந்த மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறார். அடுத்து 24வது கேள்வி, இந்திய மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னா கௌடில்யர் எனப்படும் சாணக்கியர் தான் வந்து இந்திய மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 25வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, மகா அசோகரின் குரு யார்? இந்த மகா அசோகர், கிரேட் அசோகரோட குரு யாருன்னா உபகுப்தர். இவருடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து அசோகர் புத்த மதத்தை பின்பற்றுகிறார். அடுத்து 26வது கேள்வி, கதா சரித சாகரம், அதாவது கதா சரித சாகரம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கதா சரித சாகரம் என்ற நூலை எழுதியவர் வந்து சோமதேவர். இவர் தான் வந்து இந்த கதா சரித சாகர் அப்படின்ற நூலை இயற்றியவர். அடுத்து 27வது கேள்வி, மகாவம்சம் என்ற புனித புத்தகம் எந்த மதத்தை சார்ந்தது? இது வந்து இலங்கை நாட்டை சார்ந்த நூல் மகாவம்சம் மற்றும் தீபவம்சம். இது வந்து புத்த மதத்தை பற்றிய தகவல்களை தருகின்றன. அடுத்து பிரியதர்சி என்று தன்னை அழைத்து கொண்ட மன்னர் யார்? இந்த பிரியதர்சி என்று தன்னை அழைத்து கொண்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா அசோகர். தான் வந்து தன்னை பிரியதர்சி என்று அழைத்து கொண்டார். அடுத்து 29வது கேள்வி, மௌரிய அரசின் அவைக்கு, மௌரிய வம்சத்தின் அரசவைக்கு செல்யூக்கஸ் நிகேட்டர் என்பவர் அனுப்பிய தூதர் யார்? யார் அனுப்பினார்னா மெகஸ்தனிஸ். அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட அவையில் இருந்துட்டு இண்டிகா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அது பாடாலிபுத்திர நகரத்தின் நகர நிர்வாகத்தை பற்றி விளக்கும் நூல் தான் வந்து இந்த இண்டிகா. அடுத்து 30வது கேள்வி, கனிஷ்கரின் அவையை அலங்கரித்தவர் யார்? இந்த கனிஷ்கர், குஷான பேரரசின் மிக சிறந்த அரசரான கனிஷ்கரின் அவையை அலங்கரித்தவர் வசுமித்திரர். இவர் தான் வந்து கனிஷ்கரின் அவையை அலங்கரித்தவர். அடுத்த 31வது கேள்வி, கனிஷ்கரின் அவையில் இருந்த தலை சிறந்த மருத்துவர் யார்? இந்த கனிஷ்கரோட அவையில் இருந்த மிக சிறந்த மருத்துவர் யாருன்னா சரகர். அவர் எழுதிய நூல் சரக சங்கீதை. அவர் தான் வந்து இந்திய வரலாற்றில் பிளாஸ்டிக் சர்ஜரி, இதுக்கு அவருக்கு முன்னாடி இருக்கிற சுஷ்ருதன் என்பவர் தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை. இவர் வந்து கனிஷ்கரின் அவையில் இருந்த தலை சிறந்த மருத்துவர். அடுத்து 32, இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தர் என்று கூறியவர் யார்? யாருன்னா வின்சென்ட் ஏ ஸ்மித் என்பவர் தான் வந்து சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த 33வது கேள்வி, தேவி சந்திரகுப்தம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இந்த தேவி சந்திரகுப்தம் என்ற நூலை எழுதியவர் விசாகதத்தர். அவர் வந்து எழுதிய இன்னொரு நூல் முத்திரராஜ்யம், தேவி சந்திரகுப்தம் ஆகிய 2 நூல்களை எழுதியிருக்கிறாரு. 34, தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் தண்டீன் என்பவர் தான் வந்து இந்த தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர். அடுத்து 35வது கேள்வி, 35, தன்னை சிங்க விக்ரமர் என்று அழைத்து கொண்ட குப்த மன்னர் யார்? தன்னை சிங்க விக்ரமன் என்று அழைத்து கொண்ட குப்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவரை வந்து விக்ரமாதித்தன் என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்து 36, குப்த மன்னர்களின் கடைசி தலைசிறந்த மன்னர் யார்? கடைசி தலைசிறந்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் வந்து கடைசி தலைசிறந்த மன்னர். அடுத்து 37வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் வந்து குமாரகுப்தர். அடுத்து 38, பிரியதர்ஷிகா என்ற நூலை எழுதியவர் யார்? அது வந்து அர்ஷர். நாகானந்தம் ரத்னாவளி பிரியதர்ஷிகா என்ற நூலை எழுதியவர். அடுத்து 39வது கேள்வி, காதம்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? 39வது கேள்வி, காதம்பரி என்ற நூலை எழுதியவர் வந்து பாணபட்டர். அவர் வந்து அர்ஷரை பற்றி அர்ஷ சரிதமும் எழுதியிருக்கிறார். பாணரை பற்றி காதம்பரி என்ற நூலையும் இயற்றியவர் பாணர். அர்ஷரின் அவைகள புலவர். அடுத்து 40, குப்தர் காலத்தில் சூரியன் மையமாகவும் மற்ற கோள்கள் அதை சுற்றுகின்றன என்று கண்டுபிடித்தவர் யார்? யாரும் பார்த்தீங்கன்னா ஆரியர். அவர் எழுதிய நூல் வந்து ஆரியபாட்டம் மற்றும் சூரிய சித்தாந்தம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு. அடுத்து 41, பிரபாகவர்தனின் தாயின் பெயர் என்ன? அதாவது பிரபாகவர்தனர் அவருடைய தாயின் பெயர் என்னன்னா மகாசேன குப்தா. பிரபாகவர்தனரின் தாயின் பெயர் வந்து மகாசேன குப்தா. அடுத்து, கற்புடைய பெண்ணிற்கு கோயில் கட்டிய அரசர் யார்? யார் வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டின சேரன் செங்குட்டுவன். அடுத்து, சங்ககால தமிழர்கள் ரோமிற்கு ஏற்றுமதி செய்த பறவை எது? இந்திய பறவை எது? ரோமிற்கு ஏற்றுமதி செய்த பறவைனா மயில். அடுத்து, கீழ்கண்ட எந்த அரசரை சம்பந்தர் சைவ சமயத்திற்கு மாற்றினார்? எந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா அரசரை சம்பந்தர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கூன் பாண்டியன். அடுத்து 45, பதிற்று பற்றி யாருடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகிறது? 45வது கேள்வி, யாருடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது? பதிற்று பத்து.
அப்படின்னு பார்த்தோம்னா 45 சி. சேரர்களுடைய வரலாற்றை வந்து பதிற்றுப்பற்று கூறுகிறது. அடுத்து 46 அரிக்கமேடு வரலாறு முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் என்ன? இந்த அரிக்கமேடு ஏன் புகழ் பெறாது? சங்க காலத்தை பற்றி அறிவதற்கு சான்றுகளை அளிக்கிறது. அரிக்கமேடுனால அங்க நடந்த அகழ்வாய்வு பணிகள் மூலமாக சங்க காலத்தை பற்றிய அறிய முடிகிறது. அடுத்து 47வது கேள்வி, சங்க காலத்தில் அரசருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது எது? சங்க காலத்துல அரசருடைய அவையை கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் குழு. இது வந்து அரசருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் குழு ஆகும். அடுத்து 48 கேள்வி, இரண்டாம் சேர பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இரண்டாவது சேர பேரரசை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா உதயன் சேரல். இவர் தான் வந்து இரண்டாம் சேர பேரரசை தோற்றுவித்தவர். அடுத்து 49 பல்லவர் காலத்தில் மகாசபாவின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பல்லவர் காலத்துல மகாசபையின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பெருமக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பல மகாசபையின் உறுப்பினர்கள் பெருமக்கள் என்று அழைக்கப்பட்டனர். யார் பெயரில் மாமல்லபுரம் பெயரிடப்பட்டது? யார்னா முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் அவன் வந்து மற்போரில் சிறந்தவன், எனவே அவரை மாமல்லன் என்று அழைத்தனர். அதை பின்பற்றிய வந்து நம் மாமல்லபுரம் என்ற பெயர் வந்தது. நன்றி.